ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களா? அப்படின்றத நம்ம எத வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம்? அவங்களோட பிரெயின வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க? ஸோ அத வச்சு தான் நம்ம மெஷர் ஸோ அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்? ஸோ என்ன மாதிரியான வொர்க் எல்லாம் அவங்களால பண்ண முடியும்? இது எல்லாமே எத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, பிரெயின் வச்சு தான் டிபெண்ட். ஸோ அந்த பிரெயின ப்ராப்பரா யூஸ் பண்றவங்க எல்லாமே லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அண்ட் தென் அவங்க என்ன கோல் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அத அவங்களால அடைய முடிஞ்சிருக்கு. ஸோ பிரெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்க ஏஐஆரால சாட் ஜிபிடின்ற வேர்டு நம்மளோட லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு அட்வான்ஸ்டா கிடையாது. ஆனா இந்த சாட் ஜிபிடின்ற ஒரு டூல் வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்டில் ஸோ நம்மள பல பேர் வந்து அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்ல. அது ஒரு நம்ம நார்மல் ஏஐ சாட் பாட் மாதிரி யூஸ் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்றது? அந்த சாட் ஜிபிடியோட பிரெயின் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்டிங். ஸோ அந்த ப்ராம்ப்டிங் தான் அதோட பிரெயின். அந்த ப்ராம்ப்டிங் யார் பண்ணுவான்னா ஹியூமன் பீயிங் ஆன நம்ம தான் பண்ணுவோம். ஸோ ப்ராம்ப்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மள நிறைய பேருக்கு அது எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அதனால ஒரு ஜென்ரிக்கா ஒரு ஆன்சர் வருது. சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுறோம், சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுறது. என்ன ரீசனா நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் வரல. ஸோ எக்ஸாக்டா நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும்போது அதோட பிரெயினை கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 100% அவுட்புட் நமக்கு என்ன வேணுமோ அதை டிரைவ் பண்ணி சாட் ஜிபிடில கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்றது, அதோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்றத நிறைய பேர் யாருமே சொல்லி தரது இல்ல. ஸோ இந்த வீடியோல அது கம்ப்ளீட்டா நான் கிராக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெர்செப்ஷன் சேஞ்ச். என்ன பெர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, சாட் ஜிபிடி நீங்க வந்து ஒரு சாட் பாட் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஐ மீன் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அதுக்கு ஆன்சர் பண்ணுது. கூகுள் மாதிரி ஒரு நார்மல் சர்ச் இன்ஜின் மாதிரி நினைக்காம இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி ஒர்க் ஆகும் இது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மேக்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் புரியல அப்படின்னா, இந்த டூல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். பர்சனல் டியூட்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும். நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, உங்களுக்கு பிசினஸ் ஐடியாஸ் வேணும், இல்ல வந்து உங்களுக்கு growth பத்தி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, இது ஒரு பிசினஸ் கன்சல்டன்டா ஒர்க் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மணி மேக்கிங் ஆன்லைன் பத்தி உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஏஐ டூல் வந்து ஒரு மணி மேக்கிங் ஐடியா கொடுக்குற மிஷினா ஒர்க் ஆகும். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, ஒரு இமெயில் ரைட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு பாஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டீம் செட்டப் பண்ணணும் அப்படின்னா, அந்த டீம் பண்ற எல்லா ஒர்க்கையுமே இந்த சாட் ஜிபிடி. ஸோ திஸ் இஸ் நாட் அ நார்மல் சாட் பாட். திஸ் இஸ் அ டீம். ஒரு டீமே அதை நீங்க பில்ட் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இந்த சாட் ஜிபிடி வச்சு பண்ண முடியும். ஸோ சீக்ரெட்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கீபோர்ட் சீக்ரெட்ஸ் இருக்கு. கீபோர்ட் சீக்ரெட் இந்த சென்ஸ் நம்ம கீபோர்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராம்ப்டிங்கை வந்து பெட்டரா பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவுட்புட் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீக்ரெட் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றது. நம்மளோட ப்ராம்ப்ட்ஸ்ல வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் வேர்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் சாட் ஜிபிடி. I'll give an example. நம்ம நெக்ஸ்ட் வர எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஓகே, சாட் ஜிபிடி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு I'll go to new chat. I'll just paste it over my. ஓகே, என்னோட ப்ராம்ப்ட் வந்து ரைட் அன் ஆர்டிகல் ஃபார் பிளாக் அபவுட் ஹவு ஏஐ சேஞ்ச்டு லைஃப் இன் 2026. இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். இதில் நான் வந்து அந்த ஹவு இட் சேஞ்ச்டு இன் 2026 வந்து ஒரு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சாட் ஜிபிடி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கான்டென்ட்ல மட்டும் இது கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராப்பரான ஆர்டிகல் வந்து நமக்கு எழுதுவோம். ஸோ அன்வான்ட் ஹாலுசினேஷன்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்டிகல் எழுதி தரும். ஜஸ்ட் கிவ் என்டர். பாருங்க, பக்காவும் ஒரு ஆர்டிகல் எழுதி முடிச்சிச்சு. லைக் கம்ப்ளீட் அபவுட் எவ்ரிதிங். டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறனால நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் அண்ட் சேம் டைம் வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் வரும். ஃபோக்கஸ்ட் ஆன் பர்டிகுலர் வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆரோ. இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்றதுனால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ கிடைக்கும்.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆரோ டேக் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா வேணும், அந்த ஸ்கிரிப்ட் வேணும், அந்த அதுக்கு டைட்டில், தம்ப்நெயில், எஸ்இஓ டேக்ஸ். எனக்கு என்ன இது நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ வந்து இம்மீடியட்டா உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத எக்ஸாக்டா புரிஞ்சுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேராகிராஃபா எழுதுறீங்க. ஐடியா வேணுன்றதுக்கு ஒரு பேராகிராஃப், ஸ்கிரிப்டுக்கு ஒரு பேராகிராஃப், டைட்டிலுக்கு ஒரு பேராகிராஃப். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கும் நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ ChatGPT வில் கெட் கன்ஃபியூஸ். நிறைய எழுத வேண்டியது இருக்கும், நம்மளே நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து மேபி இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆரோ டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத எக்ஸாக்டா வந்து இது ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். லெட்ஸ் see the example. Okay, I will add this. I wanted to create video about AI. So AI பத்தி நான் வீடியோ கிரியேட் பண்ண நினைக்கிறேன். That's it. I just click on enter. See, if your goal is to create AI focused YouTube video that gives views, follow and workflow. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ சேம் பாருங்க, ஹவ் ஏஐ சேஞ்ச் லைஃப். அதுவே ஒரு டைட்டில் எடுத்துக்கிச்சு, ஸ்கிரிப்ட்லோ, டைட்டில், தம்ப்நெயில், எஸ்இஓ டேக்ஸ். ஸோ ஐ திங்க் 10 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ஃபார்மேட்ல இம்மீடியட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இம்மீடியட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெட்டர் ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ். பிராக்கெட் இஸ் லைக் ஒரு டைனமிக் பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். லெட்ஸ் see the example. இதான் ப்ராம்ப்ட். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் போட்மாஸ் ரூல் இன் மேத்தமெட்டிக்ஸ். கிரியேட் அ ஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது டைனமிக் பிளேஸ் ஹோல்டரா இங்க ஒர்க் ஆகுது. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ அவுட்புட் பாருங்க, ஒரு போட்மாஸ் ரூலை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்ற ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை வந்து ப்ராப்பரா நமக்கு கொடுத்துருக்கு. ஒன்லி எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ வாட் இஸ் போட்மாஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்ல நமக்கு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் டிஃப்ரென்ஸா இருக்கலாம், பட் ரிக்குவயர்மெண்ட் ஒன்றா இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு போட்மாஸ் ரூல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி அண்டர்ஸ்டாண்ட். இதே ஒரு ரிசர்ச்சர் இருக்காரு, ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு பிஹெச்டி பண்றாரு. ஸோ அவரு இதை ரிசர்ச் பண்ணா அந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டிங்க்கு அந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபார் ரிசர்ச் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்ஸ்ல கொடுத்து உங்களோட எக்ஸாக்ட் அவுட்புட்டை எடுக்க முடியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி, பேரந்தசிஸ், பிராக்கெட்ஸ். முன்னாடி பார்த்தது பிராக்கெட்ஸ், இது வந்து பேரந்தசிஸ். ப்ரியாரிட்டி சீக்ரெட். அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம். நம்ம அந்த வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறோம். லெட்ஸ் see எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் என்னோட ப்ராம்ப்ட். ஸோ கிரியேட் அன் இமேஜ் ப்ராம்ப்ட். ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ப்ராம்ப்டை வந்து நான் கேட்குறேன். அபவுட் ஏஐ ஏரா. ஸோ இந்த பராந்தசிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஹை சிடிஆர் அண்ட் இமோஷனல் கொடுத்துருக்கேன். ஹை சிடிஆர் இஸ் நத்திங் பட் கிளிக் த்ரூ ரேட். ஸோ இமேஜ் வந்து அட்ராக்டிவா இருந்தால் தான் ஸோ பார்க்குறவங்க வந்து இமீடியட்டா அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை வந்து நம்மளோட பிளாகா இருக்கட்டும், இல்லை ஒரு யூடியூப் வீடியோவா இருக்கட்டும், அதில் வந்து இந்த சிடிஆர்ன்ற கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அட்டென்ஷன் கிராபிங் பண்ணி உங்களோட கண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வராது. ஸோ அதான் ஹை சிடிஆர். அண்ட் தென் இமோஷனலா இருக்கும். ஸோ இமோஷன்ஸ் இருந்தா பீப்புள்ஸ் வில் கனெக்ட் ஈஸிலி. ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்கும் ChatGPT இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர்.
ICTR thumbnail prompt. ஓகே, பவர்ஃபுல் சினிமேட்டிக் சீன் ஷோயிங். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக நம்ம கேட்ட மாதிரி ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வந்து கோலன். நம்மளோட ப்ராம்ப்ட்ஸ்ல வந்து கோலன் யூஸ் பண்றதுனால ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராம்ப்ட். ரோல் வந்து அசைன் பண்றேன், பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் அசைன் பண்றேன், கோலன் ரோல் கோலன் போட்டிருக்கேன். அண்ட் தென் டாஸ்க் கோலன் ரைட் அ பிஸ்னஸ் பிளான் டு செல் ஏஐ டூல்ஸ். ஒரு ஏஐ டூல் செல் பண்றதுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் வேணும் எனக்கு. என்னோட ரிக்குவயர்மெண்ட், எனக்கு டாஸ்க் அதுதான், என்னோட ரிக்குவயர்மெண்ட் அதுதான். ஸோ அது டாஸ்க் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் டோன், என்ன டோன்ல இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் வந்து ப்ரொஃபஷனல் பிசினஸ் இது. ஸோ அதனால நான் ப்ரொஃபஷனல் டோன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடியை நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டை எக்ஸாக்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சது. அது நமக்கு பக்கா அவுட்புட் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதிகமா இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் யூஸ் பண்றது இல்லை. என்ன ரீசன்னா, நம்ம பேராகிராஃபாவே எழுதிடுவோம். ஸோ அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸல் மாதிரி ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். whenever there is a requirement you just copy paste அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு அது மாதிரி நீங்க ரெகுலரா பண்ற ஒர்க், இந்த சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் நம்ம நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் அண்ட் தென் கம்ப்ளீட்டா டோட்டலா டிஃபரெண்ட் நீங்க வந்து தெரிவிங்க. பாருங்க, ஒரு பிசினஸ் பிளான் எழுதிடுச்சு. ஸோ ஏ டூல்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கன்சல்டிங் பிஸ்னஸ். ஸோ சம்மரி, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஏ கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ டார்கெட் மார்க்கெட், யார் யாரெல்லாம் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம், ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸஸ், மீடியம் பிஸ்னஸ் என்ன, டிஜிட்டல் பிஸ்னஸ் என்ன பண்றாங்க, ஸோ என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, வெப்சைட் எஸ்இஓ வெப்சைட்டு அது நீங்க பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, பிளான் ஆப்ரேஷன் பிளான் என்ன, ரெவென்யூ. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கிடைச்சிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம அசைன் பண்ண ரோல் இந்த ஃபார்மட் ஆஃப் ப்ராம்ப்டிங் தான் ரீசன், மெயின் ரீசன். நீங்கள் எதுவே நார்மலாக ஒரு பேராகிராஃபாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அவுட்புட் 100% வராது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார், ஆஸ்டரிஸ்க். அகெயின் இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் தான், எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் வேர்ட்ஸ் தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டெய்லி லைஃப். ஜென்ரேட்டிவ் ஏஐன்ற கான்செப்ட் இப்போ நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்றோம், இதுவே ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். அது ரொம்ப ஹாட் கான்செப்ட் இன்னைக்கு ஏஐல. ஓகே, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாம சிம்பிளா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு, எக்ஸ்பிளைன் திஸ் இன் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். அந்த வெரி சிம்பிள் லாங்குவேஜ்ன்றதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆஸ்டர்ஸ்க் மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல நமக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லும். இன் தமிழ் கூட கொடுக்கலாம். நான் வந்து தமிழ்ல கேட்கறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இன் தமிழ்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். பாருங்க, தமிழ்ல சொல்லுது. ஜென்ஏஐனா என்ன, அதை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் பண்றது, கான்டென்ட் கிரியேஷன் பண்றது, கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங், ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து க்ரோத்துக்கு யூஸ் பண்றதுக்கு, டிரான்ஸ்லேஷனுக்கு, உங்களோட டெய்லி லைஃப்க்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம், அதுக்கு சமையல் குறிப்பு, பயண திட்டம், இது கம்ப்ளீட் தமிழ்ல இருக்கு. நீங்க வேணும்னா நார்மல் ஸ்பீக்கிங் தமிழ்ல கொடுத்தீங்கன்னா நார்மல் தமிழ்ல வந்துடும். அண்ட் தென் பாருங்க, செலவு திட்டம். ஸோ இது எல்லாமே ஜென்ஏஐ இஸ் ஈக்வல் டு புதிய உள்ளடக்கங்களை உருவாக்கும் ஏஐ.
ஸோ சிம்பிளா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிரும். இந்த ஸ்டார்ல வந்து நீங்க உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்றதுனால அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் உங்களால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் சீக்ரெட் பைப். இந்த பைப்ன்ற சிம்பிள் நம்ம நிறைய பேர் கீபோர்ட்ல பார்த்துருக்க மாட்டோம். இந்த நல் ஷோ யூ. இந்த பைப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்கனைஸ்ட் அவுட்புட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். ரைட் அ கண்டென்ட் ஃபார் லிங்க்டின் போஸ்ட் அபவுட் ஹவு ஏஐ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் டாக்டர்ஸ். எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் வேணும் இந்த டாபிக்ல. ஸோ எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டைட்டில் வேணும், அண்ட் தென் ஒரு ஹூக் ஸ்டேட்மெண்ட் வேணும், தென் ஒரு சிடிஏ கால் டு ஆக்ஷன், அண்ட் தென் ஹேஷ்டாக்ஸ். ஸோ இதுக்கு பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு லைன் மார்க். அதான் பைப் சிம்பிள். யூஸ்வலாக இது எங்கே இருக்கும்னா நம்ம கீபோர்டில் இசட் இருக்குல்ல, இசட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ் இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அந்த பேஸ் பண்ணீங்க அப்படின்னா பைப் சிம்பிள் வரும். லெட்ஸ் சி. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டு அவுட்புட், ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் வரும். I just click on enter. Sorry. How AI is helping doctors save more lives than ever before. ஒரு ஹூக் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஒரு ஹூக் கேட்டிருக்கோம். டைட்டில் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அந்த ஹூக் வந்திருக்கு. வாட் இஃப் டாக்டர்ஸ் குட் ஸ்பெண்ட் லெஸ் டைம் ஆன் பேப்பர் ஒர்க் அண்ட் மோர் டைம் வித் பேஷன்ஸ். ஸோ அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம ஒரு சிடிஏ கேட்டோம், கால் டு ஆக்ஷன். ஸோ தேர் இஸ் சிடிஏ கான்டென்ட் இருக்கு. அண்ட் தென் ஹேஷ்டாக்ஸ் கேட்டோம், அகெயின் ஹேஷ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் இது நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை எழுதி நம்ம சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடி ஆர் எனி ஜென்ஏஐ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் தராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர்டாக அவுட்புட் கிடைக்கும், பக்க அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த கான்டென்ட்டை நம்ம அப்படியே எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் லிங்க்டின்ல. ஸோ நெக்ஸ்ட் சீக்ரெட் ஸ்லாஷ். ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பாருங்க. ரைட் அ பவர்ஃபுல் வீடியோ ஸ்கிரிப்ட் வித் ஹூக் டு செல் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கேன் அல்லது ஒரு ஆஃப்லைன் ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும் ஆன்லைன்ல. அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்குறேன். எதுக்காகனா நான் என்னோட ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இங்கே எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னோட வீடியோ மூலமாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு வீடியோ வேணும். இப்போ ஸ்டேஷனரிஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் பீப்புள்ஸ், பிஸ்னஸ்ல இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் நான் டார்கெட் பண்ணணும். 2 பேத்துக்குமே சேம் டைப் ஆஃப் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. கான்செப்ட் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்க யூசேஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க யூசேஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எனக்கு வேணும். ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் பாசிபிள் தானே இன்னைக்கு. அதனால தான் ஃபேஸ்புக் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்டா ஆட்ஸ் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம் என்னன்னா, பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட், அவங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரியான மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் பிஸ்னஸ் நடக்குது. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஆட்ஸ் ரன் பண்றாங்க. பிஸ்னஸ் இருக்க எல்லாரும் ஆட்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ சேம் கிரியேட் கான்டென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு 2 பேரை நான் டார்கெட் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் கேட்குறேன். லெட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட்டா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குது. ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அகெயின் அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் இந்த ஸ்லாஷோட பவர். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். இது ஹெட்டிங் ட்ரக்ஸ். ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். எது ஹெட்டிங் எது கண்டென்ட் அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ChatGPT ஆர் எனி GenAI. லெட்ஸ் see எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் இஸ் மை எக்ஸாம்பிள். ரோல் முன்னாடி ஒரு 3 ஹேஷ் போட்டிருக்கேன். ஸோ இதான் டைட்டில், அதாவது இந்த ஹெட்டிங் டேக் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறக்காக. இது டாஸ்க்
அண்ட் தென் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. இப்போ என்ன அப்படின்னா, இதை மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் தென் டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்காகனா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ இது டைட்டில் என்ன, எந்த டாஸ்க் எந்த டைட்டில் கீழே வருது, அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அண்ட் தென் சாட்ஜிபிடியும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சாட்ஜிபிடி எக்ஸாக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் டைட்டில். 3 ஹேஷஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆக்ட் ஆஸ் அ பைத்தன் டெவலப்பர்னு ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். தென் டாஸ்க் என்ன டாஸ்க், அது ஒரு ஹெட்டிங்காக எடுத்துக்கும். ஓகே, இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். எண்ட் ஆஃப் த டே என்ன பண்றோம் அப்படின்னா, அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்கும். லெட்ஸ் சி, எனக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணணும், டெய்லி டயட் பிளான் டு மெயின்டைன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு. அதான் நான் கொடுக்குற டாஸ்க். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவ் 40+ இயர்ஸ் இருக்கவங்க, டயபிட்டிஸ் இருக்கிறவங்க அண்ட் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர், லெட்ஸ் see what it does. So below is a Python Streamlit application called Daily Diet Plan. Streamlit-ன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி அது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு ரன் பண்ண தெரிஞ்சு பைத்தன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆப்பை நம்மளே பில்ட் பண்ணி செல் பண்ணலாம் நம்ம ஆன்லைன்ல. சிம்பிள். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவுட்புட் ப்ராப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் சீக்ரெட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர். ட்ரிபிள் ஈக்குவல் டு இருக்குல்ல, இதான் செப்பரேட்டர். செக்ஷன் பை செக்ஷனாக கிளியராக டிவைட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் see the example. So this is my prompt. ரோல் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். டாஸ்க் கிரியேட் அ ஃபேஸ்புக் ஆட் டு செல் டெய்லி டயட் பிளான் ஏஐ டூல். நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஒரு டூலை வந்து நான் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டாக்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இந்த செக்ஷன் பை செக்ஷனாக செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு தென் இந்த ட்ரிபிள் ஈக்குவலிட்டி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்மால் ப்ராம்ப்டாக இருக்கனால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. இஃப் யூ ஆர் கோயிங் வித் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது செக்ஷன் பை செக்ஷனாக வந்து சாட்ஜிபிடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் நம்ம. லெட்ஸ் see the output. ஓகே, ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும், ஆட் காப்பியில் வந்து என்னெல்லாம் வேணும், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், சிடிஏ, ஆட் காப்பி டு ப்ராப்ளம் சொல்யூஷன் ஸ்டைல். ஸோ எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு இப்போ எனக்கு லைஃப். கண்டென்ட் கிரியேஷன் வந்து பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம பர்டிகுலராக வந்து டார்கெட் ஆடியன்ஸை வச்சு அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கான்டென்ட்டை எழுதி டார்கெட் பண்ணலாம். இந்த டைம் நான் டாக்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ஒரு விஷயத்த என்டாஸ் பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அது ரொம்ப பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வச்சு இதை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். சோஃபார் நம்ம பார்த்தது வந்து ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சாட்ஜிபிடியோ ப்ராம்ப்டா பெட்டரா பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா சம் கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இன்னும் பெட்டரா நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு ஒரு ப்ராம்ப்ட் எழுதலான்றது பார்க்கலாம். ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ கீவேர்ட் சீக்ரெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், லைக் ஐ ஆம் 10 years old. அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ப்ராம்ப்ட்ல இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஒரு பாய் ஆர் கேர்ளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் எல்எல்எம் ஒரு 10 years old பாய்க்கு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணும். அது ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். பாருங்க, வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ லைக் 10 year old. ஸோ அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டை சிம்பிளா உங்களுக்கு
சூப்பர் அண்ட் ஸ்மார்ட் ரோபோட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ வாட் இஸ் எல்எல்எம்? எல்எல்எம் அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளாக வென் யூ ஆஸ்க் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு. அண்ட் தென் லைக் யூ டெல் மீ எ ஜோக். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ அவங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி ஈவன் நம்ம கூட இது யூஸ் பண்ணலாம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அது நம்ம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்குறனால அது என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கான்செப்டை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு இது. ஸோ இது ரோல் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. சாட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இட் ஹாஸ் versatile நாலேஜ். அதுக்கு தெரியாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஜென்ரலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து கேட்கும்போது அது எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எதை டிரைவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கு. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரோல் அசைன் பண்ணும். ஆக்டர்ஸ் பைத்தன் டெவலப்பர், ஆக்டர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் அசைன் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைத்தன் டெவலப்பராகவே தன்னை திங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அது நீங்கள் ரோல் அசைன் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். லெட்ஸ் see one example. ஆக்டர்ஸ் மில்லினியா ஆன்லைன் பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி யோசிக்க சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த ஆக்டர்ஸ் கீவேர்டு. என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நான் கீழே சொல்லிடுறேன். கிவ் மே an actionable ideas on customer retention to our men and women cloth selling online store. எனக்கு ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இருக்கு. அதில் வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷன், ஒன்ஸ் வாங்குறவங்க திரும்ப வரல, ஸோ அவங்கள வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து வர வச்சு வாங்க வைக்கணும் என்னோட பிஸ்னஸ்க்காக. ஸோ அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் அப்படின்றது நான் கேட்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். சி ஐடியாஸ் கொடுக்குது பாரு. கிரியேட் அ விஐபி லாயல்ட்டி ப்ரோக்ராம், லான்ச் அ வாட்ஸ்அப் விஐபி கம்யூனிட்டி. ஸோ என்னெல்லாம் பண்ணால் கஸ்டமர் ரிட்டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஐடியாஸ் கொடுக்குது. பில்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாமே பண்ணுறாங்கல்ல ஆல்ரெடி. ரெஃபர் பண்ணால் நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கூப்பான்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே என்ன ஐடியானா கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஸோ நம்ம கீவேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்டர்ஸ், நீங்கள் ஆக்டர்ஸ் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஆக்டர்ஸ் பைத்தன் டெவலப்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு பைத்தன் டெவலப்பராக ஒர்க் ஆகும். ஆக்டர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி திங்க் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல். டிசைன் பண்ணிட்டோம்னா சாட்ஜிபிடி ஆட்டோமேட்டிக்காக தன்னை அதுவாகவே நினச்சிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, see next keywords. ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த கீவேர்டு எதுக்காக அப்படின்னா ஒரு அவுட்புட் தருது, பட் கம்ப்ளீட் பேராகிராஃபாக இருக்கு, நம்மளால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர்கனைஸ்டு ஆன்சராக வரும் அப்படின்றது. லெட்ஸ் see an example. ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ரோல் அசைன் பண்ணுறேன். ஆக்டர்ஸ் பிஸ்னஸ் க்ரோத் எக்ஸ்பர்ட். ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அது தானே ரோல் அசைன் பண்ணிக்கும். நீட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் டு அச்சீவ் 50 lakhs ரெவன்யூ இன் 3 months. ஒரு 3 monthsல 50 lakhs ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் எனக்கு. அதுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் வேணும் எனக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப், இதுதான் கீவேர்ட். எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கேட்குறேன். ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். பாருங்க, 90 daysல எப்படி நம்ம வந்து ரெவன்யூ மேக் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஜென்ரிக்காக ஒரு ஐடியா தரும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துடும். டிஃபைன் த ரெவன்யூ மேத், கிரியேட் 90 days க்ரோத் ஃப்ரேம் ஒர்க். அதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் irresistible ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. கலெக்ட் லீட்ஸ், ஸோ சேல்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம்.
மந்த் 3ல என்ன பண்ணணும், ஸ்கேல் அக்ரெசிவ்லி எப்படி அக்ரெசிவா எப்படி ஸ்கேல் பண்றது. ஸோ கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஐடியாஸ் தருது பாருங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டா 100% ஒர்க்கிங் ஐடியாஸ். நாட் ஜஸ்ட் சும்மா ஏதாவது சொல்றதுக்காக இல்ல. இது எல்லாமே இன்னைக்கு இருக்க பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் எல்லாருமே வந்து தே ஆர் ஸ்டிக் இன் டு திஸ். ரீடார்கெட்லாம் யாருமே பண்ணாம இல்ல. கூகுள் ஆட்ஸ் எல்லாமே ரன் பண்றாங்க. அண்ட் தென் மெட்டா ஆட்ஸ் எல்லாம் பண்றாங்க. எல்லாமே இது எல்லாமே கம்ப்ளீட் ஒர்க்கிங் சிஸ்டம். நம்ம எடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஸோ வெரி வெரி பவர்ஃபுல் இந்த சாட் ஜிபிடி. இதோட பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் லைக். நம்ம ஒரு ஆர்டிகிள் எழுதுறோம், ஒரு பிளாக்காக அல்லது வேற ஏதோ ஒன்று, ஒரு எஸ்ஸே ரைட் பண்றோம். அது வந்து ஒரு ஏஐ ஃபீல் இல்லாம ஒரு ஹியூமன் ஃபீல்ல இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கீவேர்ட் இருக்கு, ஹியூமன் லைக் கீவேர்ட் அப்படின்னு. லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் பாருங்க. ஆக்டர்ஸ் லிங்க்டில் போஸ்ட் கான்டென்ட் ரைட்டா. ஸோ லிங்க்டில் ஒரு போஸ்ட் கான்டென்ட் எனக்கு ரைட் பண்ணணும். ஸோ அந்த ரோல் அசைன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். தென் ரைட் அ போஸ்ட் அபவுட் ஜென் ஏஐ இன் 2030. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ 2030ல எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு கியூரியாசிட்டி பேஸ்டு ஒரு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் இன் ஹியூமன் லைக் நேச்சுரல் ஸ்டைல். ஸோ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றேன். ஹியூமன் லைக் அப்படின்றது ஒரு கீவேர்ட். இங்க ஆக்டர்ஸ் எப்படி ஒரு கீவேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமோ ஒரு ரோல் அசைன் பண்றதுக்கு, அதே மாதிரி ஹியூமன் லைக் அப்படின்றது இதோட கீவேர்ட். ஸோ அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ கான்டென்ட் எழுதுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாம ஒரு ஹியூமன் பீயிங் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். இட்ஸ் கிளிக் ஆன் இன்டா. ஃபார் ஜென்ஏஐ இன் 2030 ஃப்ரம் டூல் டு டீம்மேட். இப்போ ஒரு டூலா நம்ம யூஸ் பண்றது 2030ல ஒரு டீம்மேட்டா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் ஸ்டைல் இருக்கும் இதுல. Just a few years ago, generative was helping us write emails, create images and answer questions. ஸோ இது நம்ம படிக்கும் போதே ஒரு ஃபீல் வரும். ஒரு ஹியூமன் பீயிங் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக இருக்கும் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் கீவேர்ட் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும். நாட் லைக் ஜென்ரிக்கா இல்லாம ஒரு ரியல் வேர்ல்ட்ல இருக்க எக்ஸாம்பிளோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த கீவேர்டு. லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். ஸோ ஒரு மேக்ஸ் டியூட்டரா ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் ஹவு மேக்ஸ் ஹெல்பிங் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரியலா ஏஐல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, அது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் நான் கேட்குறேன். கான்டென்ட்டா சரி, ஹவு மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி மேத்தமெட்டிக்ஸ் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அல்ஜிப்ரா ஹெல்ப்ஸ் ஏஐ ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ். ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கிறது அல்ஜிப்ரா ஹெல்ப் ஆகுது. ஸோ அல்ஜிப்ரானா நம்ம நார்மலாக மேத்ஸ் படிப்போம், அது எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாது. ஸோ அது பாருங்க, ஏஐல வந்து அல்ஜிப்ரா யூஸ் பண்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஏஐ மேக் ப்ரிடிக்ஷன்ஸ். அண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஹெல்ப்ஸ் ஏஐ ஹேண்டில் அன்சர்டனிட்டி. ஸோ நம்ம படிச்ச எல்லா மேக்ஸுமே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இதுல. அதோட ஹெல்ப் இல்லாம ஏஐ கிரியேட் ஆகல. ஸோ ஜியாமெட்ரி ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இமேஜஸ். ஸோ இமேஜஸ் வந்து நம்ம இன்னைக்கு கிரியேட் அண்ட் இமேஜ் கொடுத்தோன்னு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு பின்னாடி ஜியாமெட்ரியோட கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ கால்குலஸ் ஹெல்ப்ஸ் ஏஐ லேர்ன் பெட்டர். ஸோ இன்டெகிரல் கால்குலஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம், நிறைய டஃப்பான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அந்த கால்குலஸ் வந்து இங்க ஹெல்ப் ஆகுது ஏஐக்கு. ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்ட்ல இது எல்லாமே ஒர்க் ஆகுது. அது எல்லாமே ஒர்க் ஆகிறதுனால தான் நமக்கு எக்ஸாக்டா இந்த அவுட்புட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ மேட்ரிக்ஸ் இருக்கு, மேட்ரிக்ஸ் ஹெல்ப் ஏ ப்ராசஸ் ஹியூஜ் டேட்டா. ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி ஹியூஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிரேட் திங். நம்ம மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம் அகெயின். ஸோ ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் எல்லா மேத்தமெட்டிக்ஸ்மே பேக்ரவுண்ட்ல ஏஐ யூஸ் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ்கோட சேர்த்து ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணீங்க. எக்ஸ்பிளைன் வித் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக. ஓகே, நெக்ஸ்ட் சீக்ரெட் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹைலைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு போஸ்ட் ஆர் எஸ்ஸே இருக்கு, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டு அப்படின்றதான் இதோட பர்பஸ். லெட்ஸ் see an example. Okay, see this example. Act as history tutor. ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சரை ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். And then write an essay about Mahatma Gandhi. So essay length should be 350 to 500 words. Highlight most important points. ஸோ இதுதான் என்னோட கீவேர்டு இங்கே, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். I just click on enter. ஓகே, ஸோ ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணிடுச்சு. There is an student friendly essay on Mahatma Gandhi, approximately 420 words. போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவரோட எப்போ பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு போல்டு லெட்டர்ஸ்ல ஹைலைட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர். ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு எஸ்ஏ வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு நார்மல் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்ல இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா படிச்சோம் அப்படின்றதெல்லாம் அகைன் அண்ட் அகைன் படிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா ஞாபகம் வச்சது கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இதை படிச்சுன்னு இதை பார்த்தோன்னே நமக்கு ஓகே, திஸ் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் ஒரு இருந்திருக்காரு. அண்ட் தென் அவரோட பேர் என்ன, எப்போ பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டும். நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, அது ஒரு 100 பேஜஸ் இருக்கு, இல்லை ஒரு 500 பேஜஸ் இருக்கு, ஒரு புக் இருக்கு, 1000 பேஜஸ் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரீடிங்ல வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு டெக்னிக். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீவேர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க சில கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அவங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்காக ஒரு 4 ப்ராம்ப்ட்ஸ் பார்க்கலாம். சிம்பிளா எனிபடி கேன் யூஸ் இட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் ஏஐ டீச்சர். இது ஒரு கீவேர்டு. எக்ஸ்பிளைன் டாபிக்ஸ் ஈஸி. ஸோ ஒரு பர்சனல் ஏஐ டீச்சரா இருந்து உங்களுக்கு கான்செப்ட் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸோ பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லெட்ஸ் see an example. ஓகே, இதான் ஒரு ப்ராம்ப்ட். ஆக்ட் as my personal tutor and teach me step by step அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றது கீவேர்டு, அகைன் ஆக்டர்ஸ்ன்றது கீவேர்டு, பர்சனல் டியூட்டர்ன்றது கீவேர்டு. இது எல்லாமே கீவேர்ட்ஸ். எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதானே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். பாருங்க, ஃபார் பிகினருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ பீனா என்ன, ஓனா என்ன, ஸோ கம்ப்ளீட்டா என்ன, ஹவு டு யூ நீட் டு போர்ட் மாஸ், எப்படி போர்ட் மாஸ் பண்ணணும், சால்வ் பிராக்கெட்ஸ். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சீக்ரெட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ப்ராம்ப்ட். ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ மீன் ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை குவாண்டம் ஃபிசிக்ஸ்? குவாண்டம் ஃபிசிக்ஸ்னா என்ன? காலேஜில் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் திஸ் இன் சிம்பிள் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். சம் டேர்ம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ்டு லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.
ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். இங்க வந்து தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மிக்ஸ்டு லாங்குவேஜ்ன்றது கீவேர்டு. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ்டுல வந்து உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் என்றால் என்ன, சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அது வந்து தமிழ்லையும் சொல்லுது. வெரி வெரி ஸ்மால் திங்ஸ், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு. ஸோ நம்ம பேசுற நார்மல் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அப்படிதானே இருக்கு. நம்ம இங்கிலீஷும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசுறோம். ஸோ குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன, அது எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி. லெட்ஸ் சி நெக்ஸ்ட் சீக்ரெட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ பாஸ்ட் 3 years கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் ஒரு ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அந்த கொஷின்ஸை வந்து ChatGPT அப்லோட் பண்ணிட்டு அண்ட் தென் இல்லை அதுக்கு டைப் பண்ணிட்டு அதை ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ நான் என்னெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக படிக்கணும், பாஸ்ட் 5 years இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதை ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ உங்ககிட்ட கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராம்ப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பாஸ்ட் 3 years 5 years கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் பார்க்கலாம். அண்ட் தென் வந்து ChatGPT வந்து நம்ம ஒரு நோட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ப்ராப்ளம் பெருசாக இருக்கும், அல்லது ஒரு பெரிய ஒரு எஸ்ஏ ஆர் சம்திங் இருக்கும். ஷார்ட் நோட்ஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். ரிவிஷன் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் MCQ கொஷின்ஸ், குவிஸ் மாதிரி நீங்கள் குவிஸ் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் மைண்ட் மேப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சூப்பராக மைண்ட் மேப் பண்ணி காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லெசன்ல வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்து மைண்ட் மேப்பாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்போனாலும் அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி உங்கள் மைண்ட்ல இருந்து அந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். அந்த டயக்ராம், அந்த மைண்ட் மேப் டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுதிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் மேப்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போனஸ். சொன்ன மாதிரி ஒரு சீக்ரெட் டிப் ஒன்று, ஸோ தட் எவ்ரிபடி கேன் யூஸ் இட். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு சின்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அது என்ன போனஸ் டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஃபார்முலா நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ரைட் பண்ணாலும் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். RCTF, ரோல், கான்டாக்ட்ஸ், டாஸ்க் அண்ட் தென் ஃபார்மட். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த கீவேர்ட்ஸ் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணி மிக்ஸ்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம எக்ஸாக்டாக அவுட்புட் கிரியேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். லெட்ஸ் see the example. So this is a prompt பாருங்க. act as social media expert. சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டாக ரோல் அசைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆர். ஸோ நான் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். ஐம் ரன்னிங் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி. என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் நான். கிரியேட் அன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அபவுட் கூகுள் ஆட்ஸ் வெர்சஸ் மெட்டா ஆட்ஸ். ஆர் சி, என்ன கான்டெக்ட் இது, ஓகே நான் என்ன பண்ணுறேன்றது சொல்லிட்டேன். டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஓகே, ஃபைனலாக யூஸ் emojis, CTA hooks to grab attention. ஸோ என்ன ஃபார்மெட்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எமோஜிஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் தென் CTA, கால் டு ஆக்ஷன், ஹூக்ஸ். ஸோ எதுக்காகனா அட்டென்ஷன் கிராபிங்காக இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராம்ப்டுமே ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அலைன் ஆயிரும். சோஃபார் நம்ம பார்த்த கீவேர்ட்ஸ் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கா ப்ராம்ப்ட் எழுத முடியும் நம்மளால. I'll just click on enter. Stop wasting money on ads. Google ads or Meta ads. LinkedInல. Okay. So Google adsனா equal to demand capture
அதை பத்தி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்லைட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒரு கெரோசில் ரெடி பண்றோம் அப்படின்னா இதை பத்தி ஒரு ஸ்லைட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெட்டா ஆட்ஸ், இங்க என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அண்ட் தென் குயிக் கம்பேரிசன், த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 4-5 இமேஜ் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு கெரோசில் மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரன் பண்ணலாம். இது நம்ம இமேஜாகவும் கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு கெரோசில் மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சாட்ஜிபிடியோட அவுட்புட் வந்து நம்ம கேட்குற கொஸ்டின் குவாலிட்டியில் தான் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறோம், அது என்ன ஃபார்மேட்டில். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு மெஷின் கிட்ட பேசுகிறோம். ஸோ அந்த மெஷின் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட், அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்ல தான் ஒர்க் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்க்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் தரும் அப்படி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணும் போதே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவுட்புட் வந்து ஜென்ரிக்காக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன நீட் இருக்கோ அந்த அவுட்புட்டை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணுங்க. அகெயின் ஸோ நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா ஏஐ வந்தா ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு. கண்டிப்பா பண்ணாது. பட் ஹியூமன் ஹூ எஃபிஷியன்ட்லி யூஸ் ஏஐ வில் ரீப்ளேஸ் தோஸ் ஹூ டு நாட். அதான் இது எல்லாமே சொல்றாங்க, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் தான் சொல்றாங்க. ஒரு ப்ராம்ப்டிங் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை எக்ஸாக்டா டிரைவ் பண்ணி சாட்ஜிபிடில எடுத்து யூஸ் பண்ணுங்க. பி 1%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.